கடலூர் அருகே பைக் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மார்க்கெட்டுக்கு சென்று விட்டு வந்த தந்தையும் மகனும் உயிரிழந்தனர். மதுபோதையில் பள்ளி வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் குடிகார ஓட்டுநரை பணியில் அமர்த்திய பள்ளி நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். குடிபோதையில் பள்ளி வாகனத்தை இயக்கி தந்தை மகன் என இருவரின் உயிரை பழிவாங்கிய சம்பவத்திற்கு காரணமாக இருந்த பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. கடலூர் மாவட்டம் திருமலை அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஓவியர் மதியழகன். இவரது 25 வயதான மகன் மனோஜ் சமீபத்தில் நடந்து முடிந்த SI தேர்வை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருந்தார். காவல்துறையில் உயரதிகாரி ஆக வேண்டும், பெற்றோரை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற கனவில் இருந்தார் மனோஜ். இந்த நிலையில் தந்தையும் மகனும் பைக்கில் மார்க்கெட்டிற்கு சென்றுவிட்டு காலை 8 மணி அளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். திருமலை அகரம் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது ஜெயசக்தி என்ற தனியார் பள்ளி வாகனம் எதிரே தாறுமாறாக வந்து கொண்டிருந்தது. அதனை கண்டு சுதாரித்த மனோஜ் பைக்கை சாலையோரமாக இயக்கினார். ஆனால் தரிகெட்டு வந்த பள்ளி வாகனம் மனோஜின் பைக் மீது மோதி இருவரையும் சிறிது தூரம் இழுத்துச் சென்று சாலையோர பள்ளத்தில் கவிழ்த்தது. கூடவே பள்ளி வாகனமும் கவிழ்ந்தது. இதில் பள்ளி வாகனத்தின் அடியில் தந்தையும் மகனும் சிக்கினர். விபத்தை கண்ட மக்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடிப்போய் தந்தையையும் மகனையும் பள்ளி வாகனத்தின் அடியிலிருந்து மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே இருவரும் உயிரிழந்து விட்டனர். இதனிடையே மதுபோதையில் பள்ளி வாகனத்தை இயக்கிய பெண்ணாடும் சோழநகர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் வேலுவை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிகார ஓட்டுநரை பணியில் அமர்த்திய பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொந்தளித்த உறவினர்கள் 2 உயிர்கள் போனதற்கான நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தொடர்ந்து போராடுவோம் என கூறினர். பள்ளி நிர்வாகம் மேலேயும் நடவடிக்கை எடுங்க. ஓட்டுநர் மது அருந்து ஓடி இருக்காரு. அதுல குழந்தைகள் இல்லாதனால அந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அதால 2 உயிர் எங்க ஊருக்கு உயிர் போயிருக்கு. அதுலயே அந்த 50-60 பிள்ளைங்கள் வந்திருந்தா அந்த பிள்ளைங்க உயிருக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த 2 உயிருக்கும் பதில் சொல்லவில்லை. அந்த 50-60 பிள்ளைங்களுக்கு இதே நிலைமை தானே வரும். அதனால ஸ்கூல் மேல நடவடிக்கை எடுங்க. மேலும் நந்திமங்கலம் கோனூர் பகுதியில் டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது என கூறிய உறவினர்கள் சாலையை கடந்து செல்லும் சிறுவர் சிறுமிகளை கூட கண்டுகொள்ளாமல் வாகனத்தை இயக்குவதாகவும் புகார் கூறினர். அதால எங்க ஊர்ல நிறைய விபத்து வருது. அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல இன்னும் எங்க ஊர்ல உயிர் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கனாலும் என்ன பண்ணுவோம் நீங்க பண்ணுங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கணும். நாங்க இன்னும் போராட்டத்தில் ஈடுபடுவோம். குழந்தைங்க குறுக்க வருது போது எதையுமே பார்க்க மாட்டாங்க. கண்மூடித்தனமா நிறுத்திட்டு இருக்காங்க. அதே போல் பள்ளியில் போதிய வசதிகள் இல்லை எனவும் பள்ளி அமைந்திருக்கும் இடமும் விஸ்தாரமாக இல்லை எனவும் குற்றம் சாட்டி உள்ளனர். சைடுல சாக்கடை ஏரி 5 ஏக்கர் உள்ள முறையில ஸ்கூல் நடத்தணும். சுமார் ஒரு 60 சென்ட்ல ஸ்கூல் கட்டிக்கிட்டு சைடுல வண்டி நிறுத்த இடம் இல்ல, இந்தாண்ட இடம் இல்ல. மக்கள் வருஷத்துக்கு ஒரு பணம் சாவுது. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கிடையாது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமலும் மது அருந்தி அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டியும் விபத்து ஏற்படுத்திய வேலு மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் பள்ளி நிர்வாகத்திடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நவேந்திரன்.